ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பன்னீர் பிரியாணி செய்யலாங்க. ரொம்ப சிம்பிளாக அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ நான் வந்து பன்னீர் மசாலா சேர்த்துருக்கோங்க. மிளகாத்தூள், காரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கோங்க. அது அந்த யானத்திலே போட்டு எதுக்கு வேறு பாத்திரம் வேணாங்க, அதிலே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அதை எல்லாத்தையும் பொன்னிறமாக போதுங்க. அதே பாத்திரத்துலேயே பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணாமல் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த டைமில் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. நான் ரொம்ப அர்ஜெண்ட்டாக செஞ்சேங்க. இருக்கிற வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சுருக்கேங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கினோடனே லைட்டாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு அரைச்சிட்டு வந்துடலாங்க. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகங்க எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த புதினா கொத்தமல்லிலாம் சாப்பிடும்போது ஓரமாக எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குதுங்க. இதேமாரி அரைச்சி சேர்த்துனா அதுவும் எல்லாமே உள்ளுக்குள்ளே போய்டும்ல சாப்பிடும் போதே. அதனால தாங்க அந்தமாரி சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்குங்க. தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலந்துக்குங்க. நல்லா அடிக்கடி கலந்துக்கிட்டே இருங்க, அடி பிடிக்கும். இந்த டைமில் நம்ம மஞ்சத்தூள், காரமிளகாய்த்தூள், பிரியாணி மசாலாங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விடுங்க. தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. அதனால் நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. எலுமிச்சை சாறு போட்டுக்கலாங்க. 1க்கு 1.5 ஊற்றினா போதுங்க. சீரக சம்பா அரிசி தாங்க. நல்லா தண்ணி கொதிக்குதுங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பன்னீர் அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அங்கே கலந்துக்குங்க. அதோட கலந்து விட்டுட்டு அரிசி சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேங்க. அதையும் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. நான் மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும். எங்களுக்கு சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செஞ்சால் தாங்க பிடிக்கும். பாஸ்மதி அரிசி பிடிக்காது. அதனால் நான் இதில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி தேவையோ நீங்கள் செஞ்சுக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. நெய் சேர்த்துக்குங்க. தம் வைக்க போகிறோம். லாஸ்ட்டில் நெய் சேர்த்துக்குங்க. எல்லாம் சாதமும் தண்ணியும் நல்லா சமமானோடனே நம்ம தம் கட்டிக்கலாங்க. தோசைக்கல் வச்சுருக்கேன், அப்படியே கட்டிக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னால் காட்ட முடியலைங்க. சிம்பிளாக தான் வீடியோ எடுத்திருப்பேன்.